ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான தக்காளியை வச்சு தக்காளி தோசை பண்ண போகிறோங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க. அப்புறம் வேர்க்கடலை சட்னி பண்ண போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கீங்க. அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 வத்தல் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 10லேருந்து 15 வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கலாங்க, தோல் உரித்து. இப்போ 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ அதை நல்லா வலுவலு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணுங்க, ஒரு பேஸ்ட் மாதிரி. நான் ஏற்கனவே தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த தோசை மாவில் நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுதையும் போட்டுக்கலாங்க. மாவு ரொம்ப புளிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, லைட்டாக புளிச்சாலும் போதும். ரொம்ப புளிச்ச மாவில் போட்டால் நல்லா இருக்காது, ஏன்னா தக்காளி ஏற்கனவே புளிப்பாக இருக்கும். இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒரே மாதிரி நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. அது நம்ம சீரகம் போட்டிருக்கிறதுனால நல்ல மணமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குங்க. இது நான் தோசை மாவு அரைச்சி எடுத்து வச்சதுங்க. இப்போ பாருங்கள், ஒரே மாதிரி கலக்கியாச்சு. இப்போ தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம வேர்க்கடலை சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. 2 பெரிய வெங்காயம் நேராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வத்தல் போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி 3 மிளகாய் வத்தல் சேர்க்குறேன். வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா ஒரே மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு துண்டு அளவு இஞ்சி போட்டிருக்கோங்க. இந்த சட்னி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த தக்காளி தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, குழஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு 2 கரண்டி அளவு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாங்க. இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்குவோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வாங்க நம்ம தோசை எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே நான் ஸ்டவ்வில் பாத்திரம் காய வச்சுருக்கேன், தோசை தவாவை. இப்போ லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவு எடுத்து ஒரு கரண்டி அளவு ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. மேலேயும் நல்லா வெந்துருச்சு, அடியிலையும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம பிரட்டி விட்டுக்கலாங்க. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க. சூப்பரான தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை சட்னிக்கு நம்ம தாளிச்சு கொட்டிடலாங்க. அதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் போடுங்க. இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாங்க. நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க.
நம்ம வச்சுருக்கிற வேர்க்கடலை சட்னியில் இந்த தாளிப்பை ஊற்றிடுங்க. டிஃப்ரெண்ட்டான சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த தக்காளி தோசைக்கும் அந்த சட்னிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.